அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. ஆதாள் யாபாலை பெற்றான். அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். அவன் சகோதரனுடைய பேர் யூபால். அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். சில்லாலும் தூபால் காயினை பெற்றால் அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். தூபால் காயினுடைய சகோதரி நாமாள். இந்த காயினின் சந்தை இப்படி கலை, வியாபாரம், பொருளாதாரம், சுகபோகம், ஐஸ்வர்யம், வசதி வாய்ப்பு, இதற்கு நேராக சந்ததி திரும்பிவிட்டது. இதெல்லாம் தேவையில்லைன்னு இல்லை, தேவைதான். ஆனா என்ன பயங்கரம், ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல இவைகள் எல்லாம் வந்து ஆக்கிரமித்து விட்டது. ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல இவைகள் வந்து இருந்து ஆண்டவரை தள்ளிவிட்டது. அதாங்க ஆபத்து. இந்த உலகத்தினுடைய காரியங்கள், ஆசீர்வாதங்கள்லாம் தேவையில்லைன்னு இல்லை, அவைகள் தேவனை தள்ளிவிடக் கூடாது. தேவனுக்கு எடுத்து அவள் வந்து விட. அதுக்கு பேர் தானே விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை என்னங்க, ஏதோ சிலை வச்சு வணங்குறது மட்டும் கிடையாது. தேவன் இருக்கிற இடத்தை தேவனை தள்ளிவிட்டு எது இருக்கிறதோ, அது பணமா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், அழகா இருக்கலாம், அந்தஸ்தா இருக்கலாம், ஏதோ புகழா இருக்கலாம், பெருமையா இருக்கலாம், எது தேவன் இருக்க வேண்டிய இடத்துல அவரை தள்ளிவிட்டு ஆக்கிரமிக்கிறது, அதுக்கு பேர் தாங்க விக்கிரக ஆராதனை. அதுதான் காயின் சந்ததி. ஆசீர்வாதம் தேவையில்லைன்னு இல்லை, வசதி வாய்ப்பு தேவையில்லைன்னு இல்லை, ஆனால் அது தேவனை தள்ளிவிட்டு அதுவே முழுவதும் ஆளுகை செய்து விடக்கூடாது. அப்படி செய்துவிட்ட சந்ததி தான் காயினின் சந்ததி. இன்றைக்கும் தேவனற்ற ஒரு சந்ததி பெருகி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவனே பணம் தான், பணம் தான் தெய்வம். நிறைய பேருக்கு வேலைத்தான் தெய்வம், அழகுதான் தெய்வம் நிறைய பேருக்கு. அப்படித்தான் ஒரு சந்ததி, தேவனற்ற சந்ததி உருவாகி கொண்டிருக்கிறது, சபைக்குள்ளும் இருக்கிறது. அதுதாங்க ஆபத்து. ஆகவே ஆண்டவருக்கு நேரா திருமணம், ஆவிக்குரிய சந்ததியா இருக்கணும். நாம் கைவிடப்படாதபடி இந்த உலகத்திலே நாமெல்லாம் கவனமா இருந்து ஆண்டவர் நோக்கி பார்த்து சேத்தின் சந்ததி போல ஆவிக்குரிய சந்ததியாய், தெய்வ பயமுள்ள சந்ததியாய், தேவனையே மையமாக வைத்த சந்ததியா உலகத்தில் வாழணும். எத்தனை நவ நாகரிகம் பெருகினாலும் தேவ பிள்ளைகள் கவனமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.